ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் தமிழில் இருக்க போகுது. ஸோ இந்த எபிசோடில் வந்து ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ பவர் ஆஃப் காம்பவுண்டிங். எப்படி வந்து பணம் வந்து வருஷம் ஆக ஆக ஈவன் வித் மாடஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் ஆக ஆக அது வந்து எப்படி வந்து மல்டிப்ளை ஆகி எப்படி வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் வெல்த் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பிக்கஸ்ட்டு வந்து ஃபேக்டர் அண்ட் பிக்கஸ்ட்டு ஃப்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா டைம் தான். ஸோ அந்த டைமை வச்சு நம்ம வந்து நமக்கு இருக்கிற கேபிட்டலை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து எக்ஸ்பனன்ஷியலாக வந்து நம்மளோட வெல்த் வந்து க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிம்பிள் 2D கிராஃப். எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8ங்கிறது வந்து இயர்ஸ் குறிக்குது. அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு லைக் டாலர்ஸாக இருக்கலாம், ருபீஸாக இருக்கலாம், யூரோவாக இருக்கலாம், பவுண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் லிவ் பண்ணுற கண்ட்ரியை பொறுத்து. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே நான் வந்து டாலர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இஃப் யூஆர் இன் இந்தியா $10,000 பதிலாக 10,000 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கான்செப்ட் ஒன்று தான். மேத்ஸ் வில் நெவர் சேஞ்ச், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரி ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். அவ்வளோதான். ஓகேங்களா? குட். ஐம் ஜஸ்ட் கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் ஒரு விஷுவலுக்காக. குட். ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு $100,000 இதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்குது? ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இயரில் நான் வந்து $10,000 போடுறேன். செகண்ட் இயரில் வந்து நான் வந்து அனதர் $10,000 நான் போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 7% இன்ட்ரெஸ்ட்டில் $10,000க்கு எனக்கு ஒரு 7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா? அது வச்சு $700. அது கூட இன்னொரு 10,000 சேர்த்தேன்னா என்னாச்சு? 10,000 10,000 20,000 ப்ளஸ் $700. ஓகேங்களா? இப்போ தேர்ட் இயரில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7% இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 10,000க்கு வராது, இந்த ப்ரீவியஸ் இதுக்கு வரும், 20,700க்கு வரும். ஸோ ஃபோர்த் இயரில் பார்த்தீங்கன்னா அந்த 7% வந்து 20,000க்கு வராது, 32,000க்கு வரும். ஸோ இப்படி போகும். ஸோ ப்ரீவியஸ் இதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது பேர் தான் வந்து கூட்டு வட்டி ஆர் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டிங்னா என்னென்னா ஸ்லோவாக 1 2 ஆகும், 2 3 ஆகும், 3 4 ஆகும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். இது பேர் காம்பவுண்டிங். லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்டேர் கேஸில் ஏறுற மாதிரி எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம இது வந்து மாடிக்கு போகிறோம், கீழ் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ மாடிக்கு வந்து எப்படி போவோம்? ஒரே ஜம்பில் அடிக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு படியாக நம்ம வந்து ஏறுறோம். ஸோ ஃபைனான்ஸும் இப்படி தான் நடக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த் ஜென்ரேட் பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் டைம். இதில் வந்து பிக்கஸ்ட் ஃபேக்டரே எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் ஆர் பிக்கஸ்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மணி கிடையாது, இட்ஸ் தி டைம், இட்ஸ் தி ரன்வே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ வருஷம் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கீங்களோ அந்த வருஷம் அந்த அளவுக்கு வந்து உங்களோட வெல்த் வந்து இட் வில் கீப் ஆன் க்ரோயிங். ஸோ இதுதான் பிக்கஸ்ட்டு சீக்ரெட். ஏன் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பணம் லூஸ் பண்ணுறாங்க? ஏன் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து ஒரு 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 டக்குன்னு வந்து ஒரு ராங் டிசிஷன் எடுத்து வந்து வெளியில் வந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து பொறுமை கிடையாது. இப்போ நான் அது என்னங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை எப்படி வந்து விஷுவலாக வந்து தெரியும் அப்படின்னா ஃபார் காமன் பீப்புள் லைக் அஸ். இப்போ நம்ம வந்து $10,000 போடுவோம், இல்லைனா ஒரு $10,000 போடுவோம். நம்ம வந்து எடுத்தோன்னா $1 மில்லியன் $2 மில்லியன் நம்ம வந்து போட மாட்டோம். நம்ம எல்லாமே வந்து விஜய் மாலியா கிடையாது. நம்ம வந்து வெரி ஆர்டினரி பீப்புள். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் இது வந்து எடுத்த உடனே வந்து ஒரு ஒரு டிசீவிங்காக இருக்குது, ஏன் எல்லாராலையும் இது பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா $200,000. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு $100,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு 7.5 years to 8 years ஆச்சு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் $100,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 5 வருஷம் தான் இருக்குது. எப்படி? இங்கே எனக்கு 7.5 வருஷம் ஆச்சுன்னா இதே மாதிரி எனக்கு இன்னொரு 7.5 வருஷம் ஆகணும் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு 14 to 15 years ஆகணும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 years இங்கே வந்து கம்மியாக இருக்குது. எப்படி அப்படின்னா அதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ எப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி அந்த 7% இன்ட்ரெஸ்ட் வந்து $1,000 வரும்போது அது வேறு, அதே 7% இன்ட்ரெஸ்ட் $2,000 வரும்போது வேறு, அதே 7% இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே $10,000 வரும்போது வேறு. ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் இது வந்து கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா $500,000, அதாவது $500,000 அப்படின்னு சொல்லுவோம் இங்கே. ஸோ ஃபஸ்ட் 100,000 பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? ஸோ 8 years ஆயிருக்கு. அடுத்த $100,000 வந்து ஆல்மோஸ்ட் வந்து 12 to 13 years ஆச்சா? கரெக்டு, 12 to 13 years. அடுத்த $100,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 4 yearsக்குள்ளே தான் நடந்திருக்கு. இந்த 3.78ங்கிறத நம்ம ரொம்ப பிடிச்சிக்க வேண்டாம். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் இல்லையா? இந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வரும்.
இப்போ பாருங்கள், அடுத்த $100,000 வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் இருக்குது. அடுத்த $100,000 2.5 இயர்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்னா, இந்த விண்டோ இது வந்து உங்களுக்கு பணம் வந்து பிரின்சிபல் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு இந்த விண்டோ வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் சொன்ன அதே கான்செப்ட் 7% ஆன் 100,000ங்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியாது. $7,000 வரும். இப்போ அதே 7% ஆஃப் 500ங்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பிரின்சிபலில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்படியே ஆட் ஆகிட்டே போகும்போது நமக்கு 1 மில்லியனுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போமா. 500க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்லேயே அடுத்த 600 வந்து அடுத்த 100 வந்துடுது. அப்படியே விண்டோஸ் அப்படியே கம்மியாகி ஸோ 500,000லேருந்து 1 மில்லியனுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி இட் டுக் அரவுண்ட் ஆட் பண்ணுவோமே. ஸோ 3, 4, 5 ஸோ அனதர் ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ இதோட ஹோல் கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25% ஆஃப் தி டைம் வந்து உங்களுக்கு அந்த $100,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்திருக்கு. அடுத்த 75% ஆஃப் தி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக நடந்திருக்கு. அப்படின்னா இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு $100,000 ரொம்ப டிஃபிகல்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு 5 இயர்ஸ் பார்ப்பாங்க, 6 இயர்ஸ் பார்ப்பாங்க, 7 இயர்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு இது ஒன்றும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் ஸ்கேமு. ஏன்னா எவிடெண்ட்டாக தெரியாது அவங்களுக்கு. ஆக்சுவலாக வருது 7%, பட் அவங்களால எவிடெண்ட்டாக வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த மைண்டில் வந்து ஒரு கிக்கு கிடையாது. நமக்கு யூஸ்வலாக ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஒரு வெல்த்துன்னு என்னது, 100 ரூபா போட்டோம் 200 கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு பொய், ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் தான் நம்ம மைண்டில் வந்து வந்திருக்கு. பட் ஆக்சுவலாக வந்து ட்ரூ வெல்த் அப்படின்னா இட் டேக்ஸ் ரியலி லைக் லாங் டைம், லைக் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் நம்ம விட தான் நமக்கு வந்து இந்த காம்பவுண்டிங் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி நமக்கு நிறைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி சொல்லுவோமே, இப்போ நம்ம வந்து ஒரு தோட்டம் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீட்ஸ் போடுறோம், தண்ணி விடுறோம், நம்ம வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு ஒன்றுமே இருக்காது. வெறும் வந்து லைக் ஏன்னா அதுக்கு அந்த ரூட்ஸ் அடியில் போய் அதை வந்து பிடிச்சி அது வந்து லைக் ஒரு மரமாக வளர்கிறதுக்கு உண்டான அத்தனை ஃபண்டமெண்டல் அது வந்து பண்ணிகிட்ருக்கு அண்டர் தி சாயில். நமக்கு அது வந்து கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே அப்படி பெருசாகி கொஞ்சம் ஒரு சாதாரண மரமாக இருக்கும். அப்போ தான் மெதுவாக நமக்கு ஒரு ஹோப் வரும். அப்புறம் ஒரு 6-7 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டம் வந்து பெரிய ஒரு தோப்பா மாதிரி பயங்கரமாக அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஊருக்கே வந்து சாப்பாடு போடுற அளவுக்கு அது வந்து வளர்ந்து நிற்கும். அதே தான் ஃபைனான்ஸும், அதே தான் பணமும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும். ஒரு 12-13 வருஷம் நம்ம டைம் கொடுத்தோன்னா இப்படியே உங்களோட வெல்த்து வந்து வட்டி குட்டி போட்டு இப்படியே போய் $100,000 ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்காது, நான் மறந்துட்டேன் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரதுக்கு. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது போடுறேன். பேசிக்காக என்னென்னா அதான் நான் சொன்ன மாதிரி 1-2 ஆகும், 2-4 ஆகும், 4-8 ஆகும், இப்படியே போகிறது தான் அதோடது எக்ஸ்பனென்ஷியலாக போகும். ஓகேங்களா. இது வந்து அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டாம். எக்ஸ்பனென்ஷியலாக வந்து 100% ரிட்டர்ன்ஸ் வராட்டி கூட 7% ரிட்டர்ன்ஸில் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து லீனியராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் அதோட ஹோல் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் தி ஜேர்னி டுடே இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஈவன் ஒரு $100 இருந்தாலும் பரவாயில்ல, இந்த $100,000 இந்த டிப்பிங் பாயிண்ட் வர வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். பொறுமையாக வந்து பண்ணி ஒரு 7 வருஷம். இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $10,000 போட்டிருக்கோம். ஸோ வந்து 7% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் ஆகுது. இல்லை என்னால் அவ்வளோ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா யூ ஹேவ் டு எய்தர் டூ எ லம்சம் ஆர் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் சிப் அமௌண்ட்டு ஆர் வாட் எவர் இட் இஸ். இது வந்து எஃப்டியில் பண்ண முடியுமானா எஃப்டிலையும் பண்ண முடியும். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மாத்திரம் கிடையாது. இது வந்து இட்ஸ் அ ஜென்ரல் மேத்தமேட்டிக்ஸ். நம்ம ஸ்கூல்லையோ நம்ம காலேஜ்லேயோ வந்து சொல்லி கொடுக்காம மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். எதுக்குன்னா இது தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு செல்வந்தர் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிஸ்டம்க்கு நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கான்ஸ்பிரசிங்கிற மாதிரி அது போகும். பட் ஹோல் கான்செப்ட் இஸ் இந்த சிஸ்டம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வெல்த்தை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கிடையாது. இன்ஸ்டெட் நம்ம வந்து நமக்கு வர சேலரியோ நமக்கு வர ஏர்னிங்ஸோ வச்சு பொருள் வாங்கி கன்சியூமரிசம் பண்ணி மாதம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். ஸோ இதை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதே கிராஃப் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 7 வருஷத்தில் வந்து ஒரு 3 டிவி வாங்குறீங்க, அப்புறம் 8வது வருஷத்தில் ஒரு கார் வாங்குறீங்க,
10வது 12வது வருஷத்தில் ஃபுல் லோன் போட்டு ஒரு ஒரு வீடு ஒன்று வாங்குறீங்க. இப்போ என்ன ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வாங்குற அந்த ஒவ்வொரு பொருளுக்கு உண்டான இஎம்ஐ வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணி ஆன்டி காம்பவுண்டிங் ஆகி நீங்கள் பேங்க்கு கொடுக்க வேண்டிய ரூ. 4ங்கிறது ரூ. 8 ரூ. 8ங்கிறது ரூ. 16 ஆகி இப்படியே போய் 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 ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ லட்சம் ஏர்ன் பண்ணாலும் வர்றதும் போகிறதும் தெரியவே தெரியாது. இதுதான் நடந்துகிட்ருக்கு எல்லாருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த பேசிக் சைக்காலஜி புரிஞ்சுக்கணும். 2வது வந்து அனாவசியமாக வந்து நம்ம தேவையில்லாமல் எல்லா பொருளையும் வந்து இஎம்ஐலையோ இல்லை ஒரு கடன் கொடுத்து வாங்குறதை நிறுத்தணும். தியாகம் பண்ணணும். ஆசைகளை வந்து ஒதுக்கி வைக்கணும் ஒரு 10-15 வருஷத்துக்கு. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் ஒரு வெல்த்தியான ஒரு இதை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.